Good morning, student. Okay, I hope you understand the last class. Now I'm going to continue the class today class. Okay, student. So this is the slide. We're going to continue the lessons from today. That is definition given by Adam Smith. Okay. So wealth definitions given by Adam Smith. So this is the picture of Adam Smith, and the book he's introduced. That is the name of the book is An Inquiry into Nature and the Causes of Wealth of Nation. Again, I read the book name. An Inquiry into Nature and the Causes of Wealth of Nations was published in 1776. And the year I'm going to mention பண்ணல, but later I mention பண்ணுவேன் பாருங்க. So this is the important book was published by Adam Smith. In this book, இந்த bookல தான் economics னா என்ன? What is economics? Economics means economics as the science of wealth அப்படின்னு டெஃபினிஷன் கொடுத்திருக்காரு. எக்கனாமிக்ஸ்க்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்திருக்காரு? எக்கனாமிக்ஸ் as the science of wealth அப்படின்னு டிஃபைன் பண்ணிருக்காரு. யாரு? இவர். ஆக்சுவலா இவர் என்னரு? ஆடம் ஸ்மித். ஓகே. According to Adam Smith, all men guided by an invisible hand and all work for self-interest. அப்படின்னு சொல்றாரு. So he explained in his book how a nation wealth is created and increased. ஒரு நாடு எப்படி தன் நாட்டுக்கு தேவையான வளங்களை வந்து பெருக்கிக் கொள்கிறது, எப்படி அக்குமுலேட் பண்றாங்க, எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. And also he considered that the individual in the society wants to promote his own gain, and in this process ஒரு தனி மனுஷனா இருக்கட்டும், இல்ல ஒரு சொசைட்டியா இருக்கட்டும், இல்ல சொசைட்டில இருக்கிற ஒரு மனுஷனா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் என்ன பண்றான், அவன் என்ன பண்றான், அவனுடைய தேவை என்ன, அவன் என்ன பண்றான், அவனுடைய he want to promote himself in the society. இப்போ சொசைட்டில நீங்க மதிக்கப்படணும், என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும், படிச்சு முடிச்சோடனே நல்ல வேலைக்கு போகணும், கை நேரம் சம்பாதிக்கணும். அப்போ வெரி குட் அந்த ஸ்டூடெண்ட் வந்து நல்லா படிச்சா நல்லா சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, சோசியல் வேல்யூ லைக் தட். அப்போ அந்த சோசியல் வேல்யூ ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் எப்படி வருதுன்றது இவரோட பார்வையில that social value is determined by the amount of wealth he possesses அப்படின்னு சொல்றாரு. அவன்கிட்ட எந்த அளவுக்கு வளங்கள் இருக்குது, அந்த வளத்தை அடிப்படையாக வச்சுதான் அவனை வந்து என்ன சொல்றாங்க, ஓகே குட், அவனை உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற இவரோட பார்வை. According to Adam Smith's perspective, he explained about the persons. அவன் வந்து சொசைட்டில மிகப்பெரிய ஒரு ஆளாவாரத்துக்காரன் இருக்கணும்னு சொன்னா, மதிக்கப்படணும்னு சொன்னா, அதுக்கு வளங்கள் சொத்து அவன்கிட்ட நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்றதா அவருடைய இருக்கு. அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அந்த ஒரு விஷயம் தான் ஒரு மனுஷன் இன்விசிபிள் ஹேண்ட் சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத அந்த ஒரு சக்தி தான் என்ன பண்ணுது, அவனை உந்துது, ஓ சம்பாரிச்சுக்கோன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ ஸோ அதான் அந்த ஒரு இன்விசிபிள் ஹேண்ட் தான் அவனை கைட் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு ஆடம் ஸ்மித்தோட. he introduced his favorite concept என்ன பார்த்தீங்கன்னா, டிவிஷன் ஆஃப் லேபர். டிவிஷன் ஆஃப் லேபர்ன்றது ஒரு வேலையை ஒரே ஆளை செய்யாம பகிர்ந்து செய்வது. உதாரணமா டேக் ஏ பின் மேக்கிங், அது சேஃப்டி பின் எடுத்தீங்களா, சேஃப்டி பின் தெரியும் நல்லா இருக்கும், அதை ஊக்குன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இந்த சேஃப்டி பின் தயாரிக்கிற ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்களேன். சேஃப்டி பின்னுக்கு எத்தனை பார்ட்ஸ் இருக்குங்களா, 2 பார்ட்ஸ் இருக்கலாம், ஹெட் அண்ட் டெயில், 2 பார்ட் இருக்கு. ஸோ அந்த ஹெட்டை மேனுஃபேக்சர் பண்றவங்க ஒரு டாப் ஆகும், அந்த டெயில் வருதுலேயே அது த்ரெட் அந்த நீடில் வந்து லென்த்தை தான் வரும், அதை கட் பண்ணி டியூன் பண்றது, அதை ஜாயின் பண்றது, அப்படி பேக் பண்றது, அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, அது மாதிரி
சப்டிவிஷன்ஸ் ஒவ்வொரு வேலையா. இப்போ ஷூ மேக்கிங் கம்பெனி கூட எடுத்துக்கலாம். ஷூ மேக்கிங் கம்பெனி என்ன பண்ணலாம், லெதர் கட் பண்றவங்க ஒருத்தவங்க, அதை ஷூவா மேக் பண்றவங்க ஒருத்தவங்க, அதை பாலிஷ் பண்றவங்க ஒருத்தவங்க, பேட்ஸ் பண்றவங்க ஒருத்தவங்க, நிறைய நிறைய பார்ட்ஸ் இருக்கும். ஒரே வேலையை ஒரு ஷூ மேக் பண்ற அத்தனை வேலையும் ஒரே வேலை செஞ்சா இட் வில் டேக் டைம் அப்படின்னு இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இவர் பாயிண்ட் ஆஃப் வியூல வேலை பகிர்ந்து செய்கின்ற பொழுது ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ரொடக்ஷன் அதிகமாகும்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ அது ஒரு என்ன விஷயம் சொல்றாரு அவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, த வெல்த் ஆஃப் நேஷன் in 1776 has been described as the effective birth of economics as a separate discipline. இந்த விஷயம் இந்த பார்ட் நீங்க கரெக்டா பார்க்கணும். நீங்க செப்பரேட் டிசிப்ளின் அப்படின்னா இதுக்கு முன்னே எக்கனாமிக்ஸ்ன்றதுக்கு தனியாக புக் எதுவும் கிடையாது. பிஃபோர் இன்ட்ரோடியூசிங் த வெல்த் ஆஃப் நேஷன், இந்த புக்கை அந்த ஷார்ட்டா அந்த வெல்த் ஆஃப் நேஷன்றது ஷார்ட்டா சொல்றேன், என்கொயரி இன்டு நேச்சர் அண்ட் காஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன், அந்த புக்கு தான் வெல்த் ஆஃப் நேஷன் சொல்றேன். ஸோ அந்த வெல்த் ஆஃப் நேஷன் புக் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னே தனியாக எக்கனாமிக்ஸ் ஒரு புக்கு கிடையாது. பட் எக்கனாமிக்ஸை பத்தி பேசியிருப்பாங்க, ஹீப்ரூ தாட்ஸ், அப்புறம் வந்து பியூட்டலிஸ்ட் தாட்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. சிந்தனைகள், மக்களுடைய வாழ்க்கை முறையில பொருளாதாரம் செயல்பாடு இருந்திருக்கும். பட் இதுதான் எக்கனாமிக்ஸ் கிடையாது சொல்லல அவங்க. புரியுதுங்களா? சேவிங்ஸ் இருந்திருக்கலாம், எக்ஸ்பெண்டிச்சர் இருந்திருக்கலாம், கன்சம்ஷன் இருந்திருக்கலாம், டிஸ்ட்ரிபியூஷன் இருந்திருக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் இருந்திருக்கு, பார்டர் சிஸ்டம்லாம் இருந்திருக்கு. அது பொருளாதார செயல்பாடா அப்படின்றது சொன்னது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆடம் ஸ்மித். That's why he is referred as a father of economics. அதான் என்ன சொல்றாங்க, அவரை பொருளாதாரத்தின் தந்தை, இல்ல ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் ஆர் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சொல்லலாம் அவர். ஓகேங்களா? அப்ப இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூனா, ஒரு நாடு, அந்த நாடு வந்து மற்ற நாடுகளோட பெரிய நாடுன்னு சொல்றதுக்கு மிக முக்கியமான விஷயம் வெல்த் வேணும் அப்படின்னு சொல்றதுதான் இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? That's why he insisted and emphasized more on accumulating wealth. இப்போ மனிதனுடைய செயல்பாடு திட்டம் எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி செலவழிக்கிறது, அதான் அவருடைய வேலையாக இவர் சொல்றாரு. ஓகேங்களா? டு அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே பாருங்கண்ணா. ஸோ திஸ் இஸ் வாஸ் கிரிட்டிசைஸ்ட். சொல்றது விஷயம் வந்து கிரிட்டிசிசம் பண்றாங்க. கிரிட்டிசிசம் என்னது? அதில் இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டுறது, குறைபாடு சொல்றது. சரிங்களா? குறை சொல்றதுன்னு சொல்லுவாங்க அந்த கிராமத்துலலாம். நான் எது சொன்னா குறை சொல்றாரு அவரு யாரு சொல்றாங்களே, அந்த மாதிரி ஆடம் ஸ்மித் சொன்ன விஷயத்துல கான்செப்ட்ல அவர் டெஃபினிஷன்ல இருக்கிற குறைபாடுகள் என்ன அப்படின்னு சொல்றது தான் நம்ம இந்த இதில் பார்க்க போறோம். Smith was criticized by economists like, அது ஆடம் ஸ்மித்தை ஷார்ட்டா சொல்லியிருக்கேன், was criticized by economists like Ruskin and Carley. இவங்க ரெண்டு தான், இவங்களோட நேம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன் எதை பண்ணா, எக்கனாமிக்ஸ் இஸ் a what wealth getting and spending activities. பொருளாதாரம் என்பது வளங்களை சேமிப்பதும், அது மட்டும் இல்லாம அது எப்படி அதுல என்னென்ன வேலைப்பாடு இருக்கு அதை மட்டும் தான் சொல்றேன். ஓகேங்களா? வெல்த் கெட்டிங் அண்ட் ஸ்பெண்டிங் ஆக்டிவிட்டி சொல்றேன். ஒரு மனிதனா பிறந்தான்னா அவனோட செயல்பாடுகளே, வீட்டை விட்டு வெளியே வந்தாலே பொருளாதார சிந்தனை தான் வருவான், சம்பாதிக்க நோக்கம் தான் வருவான்னு சொல்றாங்க. பட் அப்படி சொல்ல முடியுமா இன்னைக்கு? அஃப்கோர்ஸ் இன்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்பார்ட் ஃப்ரம் த இன்கம் லைஃப் இருக்கு. எல்லா ஆக்டிவிட்டிஸ், மனிதனுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸும் இன்கம் ஏர்ன் பண்ற ஆக்டிவிட்டியோ நம்ம சொல்லக்கூடாது. மேபி இன்கம், அதையும் தாண்டி இன்கம் தாண்டி லீஷர் டைம் இருக்கணும், கொஞ்சம் ஹாப்பினஸ் கொஞ்சம் பேசுவாங்க, கொஞ்சம் ஒரு பீச்சுக்கு போறோம், பார்க்கு போறோம், ஒரு ஓய்வு எடுக்கின்ற நேரத்தை பத்தி பேசல அவர். மனிதனுடைய செயல்பாடுகள் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கிளாஸிஃபை பண்ணலாம், புரியுங்களா? பட் ஹி இன்சிஸ்ட் மோர் ஆன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். மனிதனுடைய செயல்பாடு அத்தனையுமே அக்யூமுலேட்டிங் வெல்த் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுதான் என்ன பண்றாங்க, கிரிட்டிசைஸ் பண்றாங்க, புரியுங்களா? அதனால சொல்றாங்கன்னா ஸ்மித், தட் இஸ் ஆடம் ஸ்மித் வியூ இக்னோர் ஹியூமன் வெல்ஃபேர். அவர் மனிதனுடைய நலன் பத்தி பேசவே இல்லை, அது கம்ப்ளீட்டா மறந்துட்டாரு. மக்களுடைய நலன், நல்வாழ்வு அது பேசவே இல்லை. எல்லாமே வெல்த் தான். அப்கோர்ஸ் வெல்த் இருந்தா நல்லா இருக்கலாம், பட் வெல்த் மட்டுமே நல்லா இருக்கலாமா? நோ. ஓகேங்களா? அப்போ வெல்ஃபேர் பத்தி நம்ம பேசணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஸ்மித் டெஃபினிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் ரிலிஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல். ரிலிஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அடிப்படையில் நம்பிக்கை பிளஸ் வந்து அந்த ஏன் அப்படி ரிலிஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சொல்றாங்கன்னா, அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த சமூக சூழ்நிலைகள் அப்படி ரிலிஜியஸுக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாங்க, புரியுங்களா? அதெல்லாம் வந்து பண்ணாங்கன்னா இஸ் டெஃபினிஷன் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் தி ரிலிஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹென்ஸ், ஸோ அதனால கிரிட்டிக்ஸ் செட், அந்த கிரிட்டிசைஸ் பண்றவங்க சொல்றாங்க எக்கனாமிக்ஸ் as a dismal science அவர் சொல்லுறாங்க, as it teaches selfishness which against ethic. அதாவது எத்திக்னு சொல்லி நீதி நேர்மைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்ற ஒரு பொருளாதார கொள்கையாக தான் ஆடம் ஸ்மித்துடைய கொள்கை இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஏன்னா மனிதனுடைய என்ன பண்ணணும், அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நீதி நேர்மை என்ற விஷயம் இருக்கணும். மாரல் படிக்கிறோம்ல நம்ம, ஸோ அந்த மாதிரி இல்லை, இது இங்க வந்து எல்லாமே வந்து செல்ஃபிஷ்னஸா இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் தி கிரிட்டிசிசம் ஆஃப் தி வாட் ஆடம் ஸ்மித் டெஃபினிஷன்ஸ். ஓகே,
Next we're going to see the okay இன்னொரு பாயிண்ட் இருக்கு. The publication of Adam Smith, The Wealth of Nation in 1776 has been described as the effective birth of economics as a separate discipline. அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பட் இருந்தாலும் கூட இங்க திரும்ப இன்சிஸ்ட் பண்றேன். ஏன்னா why he regarded as a father of economics, இவரை ஏன் பொருளாதாரத்தின் தந்தைன்னு சொல்றோம், அதுக்காக தான் என்ன சொல்றேன் இந்த வார்த்தை. again I insisting. Okay, your student go through well. இதுல 1 மார்க் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. who is father of economics வாய்ப்பு இருக்கு. name the name of the book of written by what Adam Smith. இந்த நேம் கேட்பாங்க. இயர் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. இயர் ஆஃப் த பப்ளிஷன்ஸ் 1776 இல்லைங்களா, இயர் ஆஃப் பப்ளிஷன்ஸ் 1776 என்ற விஷயத்த அவங்க கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால go through well. So if you want to have that note, please make it note. Okay, next you're going to see the next economics. Name of the definition is welfare definition. Welfare definition given by Alfred Marshall. He also called a neoclassical era, a neoclassical economics. Okay, so what is this? Is the picture of what Alfred Marshall. Okay, so Alfred Marshall's, this is the duration of his life. In his book Principle of Economics. Okay, இது சிம்பிளா இருக்குல்ல. ஆல்ஃபிரட் மார்ஷல் எழுதிய புக்கோட பேர் வந்து Principle of Economics. இப்போ எழுதினாருங்க 1890. தட் இஸ் பொலிட்டிக்கல் எக்கனாமி. பாருங்க, ஏன்னா இவர் தான் அந்த எக்கனாமிக்ஸ் பேரை மாத்துறாரு. அது பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் சொல்லலாம், அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. எக்கனாமிக்ஸ் ஸ்டடி எக்கனாமிக்ஸ் இஸ் ஏ ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இன் தி ஆர்டினரி பிசினஸ் ஆஃப் லைஃப். பொருளாதாரம் என்பது மனிதனுடைய அன்றாட செயல்பாடுகளை பற்றி படிப்பது. மனிதன் வாழ்வில் இருக்கின்ற அன்றாட செயல்பாடுகளை பற்றி படிப்பதுதான் பொருளாதாரம். சொல்லுங்க, எக்கனாமிக்ஸ் இஸ் ஏ ஸ்டடி ஆஃப், அந்த எல்லோ லைன்ல மட்டும் படிக்க போறப்போ எக்கனாமிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப், படிங்க சேர்ந்து படிங்க. எக்கனாமிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இன் தி ஆர்டினரி பிசினஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்க ஸ்கூலுக்கு வரும்போது நான் ரொம்ப ஷார்ட்டா நான் சொல்லி தருவேன் உங்களுக்கு, டோன்ட் வரி. ஸோ இது என்ன சொல்லுது? இட் எக்ஸாமின் என்ன சொல்லுது பாருங்க. இட் எக்ஸாமின், நான் இங்க இருக்கிறேன் இப்போ. எஸ், வெரி குட். இட் எக்ஸாமின்ஸ் தட் part of individual and social action which is most closely connected with the attainment and with the use of the material. அது மனிதனுடைய ஒரு மெட்டீரியல் வெல்ஃபேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலா மெட்டீரியல் வெல்ஃபேரை பத்தி பேசுறாருன்னு சொல்றாங்க. மனித இண்டிவிஜுவலா இருக்கட்டும் இல்ல ஒரு சொசைட்டியா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பத்தி பேசுறாங்க. ரெக்குயர்மெண்ட் ஆஃப் வெல்பீயிங், அதாவது மனிதனுடைய நலனான வாழ்க்கைக்கு தேவையான மெட்டீரியல் அவசியம் பேசுறாரு. அதனால இட் இஸ் ஆன் ஒன் சைட் a study of wealth and on the other and more important side a part of the study of man. அதாவது ஒரு காயின் எடுத்துக்கிட்டேன்னா, அந்த காயின்ல ஹெட் அண்ட் டெய்ல், புரியுதா சொல்றது? ஒரு காயின், ஒரு நாணயம் எடுத்துக்கிறீங்க, ஒரு காயின், அந்த காயின்ல 2 சைடு இருக்கு இல்லையா, 2 சைடு சேர்ந்தா தான் என்ன பண்ணும், ஒரு காயின் முழுசாகும். ஹெட் சைடு மட்டும் தான் போதுமா, இல்ல டெய்ல் சைடு மட்டும் தான் போதுமா? ஹெட் அண்ட் டெய்ல் ரெண்டுமே கரெக்டா இருந்தா தான் அந்த தட் அக்செப்ட் அஸ் எ கம்ப்ளீட் காயின்ஸ். ஓகேங்களா, லைக் தட். ஒரு பொருளாதாரம் என்பது மனிதன் ஒரு வெறும் அதாவது வெல்த் கெட்டிங் ஆக்டிவிட்டி மட்டுமே படிக்கிறது இல்லை, ஒரு பக்கம் மனிதனை பற்றியும் படிக்கணும். அப்கோர்ஸ் வெல்த் என்பது ரொம்ப அவசியமானதான், இருந்தாலும் கூட என்னது அதே நேரத்துல மனுஷனை பத்தியும் படிக்கணும்னு சொல்றாரு. இவர் பார்த்தீங்கன்னு சொன்னா வெல்த், அதாவது மனிதனோட ஆக்டிவிட்டிஸ் எதாவது போக்கிருக்குன்னா அவனுக்கு வெல்த் கேதர் பண்ணுவாங்க, அது மூலமா நலன் வரும். வெல்த் கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவார் இல்ல, அது வெல்த் வந்தா வெல்ஃபேர் வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு விஷயம் தான் ஏன் அதை வந்து திரும்ப சொல்றேன்னு சொன்னா, மனிதனுடைய செயல்படுற அத்தனையும் அதாவது வெல்த் கிரியேட் பண்றது, வெல்த் இருந்தா வெல்ஃபேர் வந்துடும் அப்படின்னு சொல்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஓகேங்களா, ஸோ அதான் வந்து வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ இதை கிரிட்டிசைஸ் என்ன பண்றாங்க, இம்பார்ட்டன்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ். இதுக்கு முன்னே நம்ம கிரிட்டிசைஸ் பார்த்துக்கு முன்னே இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தி மார்ஷல் டெஃபினிஷன்ஸ், ஆல்ஃபிரட் மார்ஷல் டெஃபினிஷன் இருக்கிற இந்த ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா, அதாவது எக்கனாமிக்ஸ் டஸ் நாட் ட்ரீட் வெல்த் அஸ் the be all and be
end of economic activities. Man promote primarily welfare and not wealth அப்படின்னு சொல்றது இம்ப்ளிகேஷன் சொல்ல மாதிரி நான் ஷோ பண்றதை பாருங்க. இப்போ பாருங்க, எக்கனாமிக்ஸ் does not treat wealth as the be all and end all. வெல்த் மட்டுமே பொருளாதாரத்துக்கு அதாவது முடிவும் முதலுமாக இல்லை. ஓகேங்களா, பொருளாதார ஆக்டிவிட்டிஸ்ல. ஆனா அதையும் தாண்டி மேன் ப்ரொமோட்ஸ் பிரைமர்லி வெல்ஃபேர் அண்ட் நாட் வெல்த். அதையும் தாண்டி மனிதனுக்கு என்ன வேணும்? வெல்ஃபேர் என்ற விஷயம் வேணும், வெல்த் மட்டுமே இருந்தா போதாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னா, that is a science of economics. The science of economics contains the concern of ordinary people moved by love and not merely by the desire to get maximum monetary benefits. மனிதர்கள் அத்தனை பேருமே என்னது, ஒருத்தவன்ட பழகிறது வந்து அவன்கிட்ட பழகினா அவன் பணம் தருவான், அவன்கிட்ட பணம் நம்ம லாபம் கிடைக்கும் அப்படின்னு மட்டுமே பழகிறது கிடையாது. ஸோ அதையும் தாண்டி லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் அமங் த பீப்புள்ஸ், மனிதருக்குள்ளே அந்த நட்பு உறவு என்பது அவசியமா இருக்குது. ஸோ மனிதனுடைய செயல்பாடுகள் அனைத்துமே நாட் கெட்டிங் வெல்த். Some people expecting a good persons to have a very good friend. இல்ல நல்ல ஒரு என்ன நட்பு வேணும், நண்பர் இருக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எக்கனாமிக்ஸ். இது ஒரு இவருடைய டெஃபினிஷன்ல இருக்கிற ஒரு சிறப்பு. நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் இஸ் சோஷியல் சயின்ஸ். இது ஒரு சமூக அறிவியல் பாடம். சரிங்களா, அப்போ சமூகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். ஸோ சொசைட்டின்னு சொன்னா தி எக்ஸிஸ்டிங் ஆஃப் ஆல் த திங்ஸ். அது ஹியூமனா இருக்கலாம், அது அனிமல்ஸா இருக்கலாம், that is living things, non living things, entirely a group of these things called a society. சரிங்களா, ஸோ அதெல்லாம் சொல்லும்போது, ஸோ இட் ஸ்டடிஸ் people in the society how influence one others. ஸோ இதான் ஒருத்தர் எப்படி வந்து அந்த ஒரு என்ன பண்றாங்க, உன்னோட ஒன்று எது இப்படி வந்து சார்ந்து இருக்குது, எப்போ தாக்கத்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றது தான் இங்க பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இட் ஸ்டடிஸ் பீப்புள்ஸ் existing in the society and they are influenced over others. Okay, this is the implications of the Alfred Master definitions. Next we got to see the critics. Of course இவரு சொல்லத்திலையும் சில குறைபாடுகள் இருக்குன்னு சொல்றாங்க. நாம என்ன பண்ணுவோம், ஒன் பை ஒன்னா அந்த கிரிட்டிக்ஸை பார்ப்போம். ஓகேங்களா, there are 4 critics are there. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏன்னா 5 மார்க் கொஸ்டின்ல 3 மார்க் கொஸ்டின்ல ஆல்ஃபர்ட் மாஸ்டர் டெஃபினிஷன் மட்டுமே கேட்கறது வாய்ப்பு இருக்கு. If they ask like that, you have to write, start from this definition and you have to write the 3 implications and go for the criticisms. Okay, critically examine appo da question kepaanga. Critically examine the Alfred Marshall definitions of economics kepaanga. Okay, first critics. Marshall regarded only material things, not immaterial, that also promote people welfare, such as that service of a doctor and a teacher, etc. அது மனிதனுடைய செயல்பாடு அத்தனையுமே மெட்டீரியல் உருவாக்குறது தான் இருக்குது. அந்த மெட்டீரியல் தான் போதும்னு சொல்றாங்க இல்லையா. ஆனா மெட்டீரியல் என்னது, 3 டைமென்ஷன். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன், ஐ எம் நாட் கிரியேட்டிங் எனி குட்ஸ். இப்போ நானும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், பட் நான் சர்வீஸ் பண்றேன். என்னோட சர்வீஸோட அவுட்புட் வந்து கரெக்டாக நீங்க பார்க்க முடியாது. பட் அதே ஒரு லேபர் சர்வீஸ் பண்றாருன்னா ஒரு ஹி மேனுஃபேக்சரிங் சம் திங்ஸ், உற்பத்தி பண்றாரு. அவர் உற்பத்தி வந்து தட் கேன் ஏபிள் டு see by and can able to touch and feel. ஒரு 3 டைமென்ஷன் குட்டா இருக்கலாம், இல்லை ஒரு பிசிக்கல் குட்டா இருக்கலாம். அது பட் அது மட்டுமே மெட்டீரியல் கிடையாது இல்லையா. இப்போ டாக்டர் ஹாய் ஹவ் ஆர் யூ, ஓகே யூ வில் பி ஆல் ரைட் அப்படின்னு சொல்றது வந்து வெரி குட். தட் வில் கிவ் எனர்ஜி டு த பீப்புள்ஸ். மனிதனுக்கு வந்து அது வந்து நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும். அது ஒரு வெல்ஃபேர் தான், அது ஒரு வெல்ஃபேர். பட் தட் இஸ் நாட் கம்மிங் அண்டர் தி மெட்டீரியல்ஸ். அந்த வெல்ஃபேர் வந்து மெட்டீரியல் வந்து கிடையாது. சரிங்களா, இப்போ நல்லா நீங்க ஃபீல் சேட், நீங்க சோகமாக உட்காந்துட்டு இருக்கேன், உங்க பேரண்ட்டுங்க வந்து என்ன பண்ணுங்க, டாடி வந்து டோன்ட் வெரிப்பா பார்த்துக்கலாம்னு சொல்லுங்க, தட்டி விட்டு என்ன பண்ணுங்க, தட் வில் மோட்டிவேட் யூ. அதை என்ன பண்ண, உங்களை மோட்டிவேட் பண்ணும். அண்ட் தட் மோட்டிவேஷன் வில் மேக் யூ ஒர்க் ஹார்ட் அண்ட் ஒர்க் வித் ஆல் இன்த். நல்லா ஆர்வமா உங்களை ஒர்க் பண்றதுக்கு தூண்டும். புரியுதுங்களா. ஸோ அந்த அப்பனா தட் வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் தான். அங்க வந்து பணம் கொடுக்கல, வார்த்தை சொல்றேன். அந்த வார்த்தைக்கு வந்து உருவம் கிடையாது, அதாங்க சொல்றாங்க. ஸோ தட் இஸ் ஸோ அதான் மனிதனுடைய செயல்பாடுகள் அத்தனையுமே இந்த அந்த மாதிரி மெட்டீரியல் கொண்டு வரதுல இம்மெட்டீரியல் இருக்கு. அது எக்ஸாம்பிள் தான் டாக்டரோட சர்வீஸ், டீச்சரோட சர்வீஸ், அட்வொகேட் அப்புறம் இருக்காங்க, ஆக்டர்ஸ் நம்ம பாட்டு கேட்குறோம். சில நேரத்தில் நைட்டில் என்ன அப்படியே அழகாக இளையராஜா சாங்ஸ் நடி ஜம்முன்னு படுத்து தூங்குவாங்க. அஃப்கோர்ஸ் தே ஃபீல் பீஸ் ஆஃப் மைண்ட்.
by listening the lyrics which is consisting in the song. புரியுதுங்களா? ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறது, மெட்டீரியல் சொல்லணுமா, நத்திங். ஓகேங்களா? நெக்ஸ்ட், Marshall ignores the amount of money that goes as reward for the services. அப்போ என்ன சொல்றேன்னா, மக்கள் பணம் செலவு பண்றாங்க. செலவு பண்றது வந்து இப்போ இந்த லேபருக்கு கூலி கொடுக்குறது அந்த அந்த மட்டும் தான் செலவு. சர்வீஸுக்கு செலவு இல்லை. டீச்சர் கொடுக்குற காசு, டாக்டர் கொடுக்குற காசு, அட்வொகேட் கொடுக்குற காசு, ஆடிட்டர் கொடுக்குற காசு, ஃபிலிம் ஃபிலிம் அது கொடுக்குற காசெல்லாம் அது ஒரு வேஜாவே கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், Marshals must clearly distinguish between those things promote welfare of people and things are not. அதாவது என்ன சொல்லிருக்கணும், எல்லா பொருளுக்குமே மனிதனுடைய வெல்ஃபேருக்கு தான் வேணும்னு சொல்லும். சரிங்களா? ஆனா எல்லா பொருளும் மனிதனுக்கு வெல்ஃபேர் கொடுக்குமா? கன்சம்ஷன் ஆல் குட்ஸ் நாட் கிவ் வெல்ஃபேர் டு த பீப்புள். பட் எல்லா குட்ஸுக்கும் இங்க வந்து கன்சம்ஷன் உண்டு, கன்சூமர் உண்டு. எல்லா குட்டுக்கும் இங்க மார்க்கெட் உண்டு. எல்லா பொருட்களுக்கும் மார்க்கெட் டிமாண்ட் இருக்குது. எல்லா பொருட்களுக்கும் ஒரு விலைன்னு ஒன்று உண்டு. புரியுதுங்களா? சொல்றாங்க பாருங்க, அதுதான் சொல்றாங்க. லிக்கர் அண்ட் சிகரெட், திங்ஸ் லைக் லிக்கர், சிகரெட், குட்கா, சம்திங் தட் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பீப்புள் தேர் இஸ் கன்சூமர் ஃபார் த கமாடிட்டி. அதுக்கு அந்த லிக்கருக்கு கன்சூமர் இருக்கிறாங்க, குட்காவுக்கு கன்சூமர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும், சிகரெட் தே கன்சூமிங். But these goods are not creating any welfare to the human being. அந்த பொருளெல்லாம் மனிதனுக்கு நல்லா உருவாக்குதா? கிடையாது. பட் அப்படின்னு சொல்ல, அப்போ எல்லா பொருளுமே ஜென்ரலா சொல்லிட்டு எல்லா பொருளுமே மனிதனோட வெல்ஃபேருக்கு தான் சொன்னார் ஒழிய, பட் எந்த பொருளெல்லாம் எந்த வெல்ஃபேர்னு சொல்ல, அந்த மாதிரி டிஸ்டிங்விஷ் பண்ணி சொல்ல, ஒரு வெகுபடுத்தி சொல்லலன்னு சொல்றாங்க. லிக்கர் நாட் ப்ரொமோட்டிங் வெல்ஃபேர் பட் கமாண்ட் எ பிரைஸ் இன் த மார்க்கெட். அதுக்குன்னு விலை இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஹவவர், இவ்வளோ நம்ம என்ன சொல்லிட்டோம், இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணிட்டோம். நம்ம யார ஆல்ஃபிரட் மார்ஷல் கிரிட்டிசைஸ் பண்ணாச்சு. இருந்தாலும் கூட வெல்ஃபேர் மீன்ஸ் ஹாப்பினஸ் ஆர் கம்ஃபர்டபுள் லிவிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். அப்போ வெல்ஃபேர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ஃபர்டபுள் லிவிங், பிரச்சனை இல்லாமல் வாழ்றேன் தம்பா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அதான் ஒரு ஒரு குரூப் ஆஃப் தி பீப்புள் ஆகட்டும், இண்டிவிஜுவல் ஆகட்டும், ஏன்னா யாருமே டிஸ்டர்ப் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறது. ஓகே இல்லையா? பட் வெல்ஃபேர் நாட் ஓன்லி டிபெண்ட் ஆன் அமௌண்ட் ஆஃப் வெல்த் பட் ஆல்சோ ஆன் what political, social and cultural activity of the nation. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே ஸ்ட்ரைக். இன்னைக்கு பாருங்க, COVID-19 நீங்க எல்லாம் ஆர்வமா இருந்திருப்பீங்க. 10th ரிசல்ட் வரும், 10th பாஸ் பண்ணிட்டு ஜம்மு நம்ம வந்து 11th புது ஸ்கூலுக்கு போயிட்டு புது டீச்சர், புது என்வரான்மெண்ட், ஒரு எந்துவா நம்ம கிளாஸ் போலாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் we are all surrendered and what make lock in the home. நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுல வச்சு பூட்டிட்டாங்க because of the threat of the what environment. புரியுங்களா? அப்போ ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இல்லை, இப்போ ஒரு ஃப்ரீடம் கிடையாது. அப்போ பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் ஒரு நாட்டில் பீஸ்ஃபுல்னஸ், அந்த கம்ஃபர்டபுள் லிவிங் இருக்குன்னு சொன்னா நிறைய பணம் இருந்தால் மட்டும் போதாது. அங்க இருக்கிற பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த சோஷியல் ஆக்டிவிட்டிஸ், சோஷியலுடைய கோஆபரேஷன் வேணும். அண்ட் ஆல்சோ கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ், மக்களுடைய கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஏபிளா இருக்கணும். அதாவது should be acceptable to the human being and make the people happy in their survival. ஓகேங்களா? அது மாதிரி இருக்கணும் சொல்லாங்க. ஸோ இதெல்லாம் தான் மனிதன் முழுசான வெல்ஃபேர். வெல்த் மட்டுமே வெல்ஃபேர் கொடுக்காதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த கிரிட்டிசிசம் given by economics about the welfare definitions of Alfred Marshall. Okay, my dear student. So with the two definitions, அதாவது wealth definition given by Adam Smith and the welfare definition given by Alfred Marshall, இந்த ரெண்டு பேர்ல டெஃபினிஷன் சொல்லி இன்னைக்கு கிளாஸ் நான் முடிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல ரிமைனிங் 2 டெஃபினிஷன் நம்ம படிப்போம். பிகாஸ் ஒரே ஸ்லைட்ல எல்லா டெஃபினிஷன் பார்த்தோம்னு சொன்னா that will make confuse you. பிகாஸ் இது ரொம்ப முக்கியமானது. அதனால வந்து I go one by one. Okay, my dear students, you go through the slides very carefully. பட் நீங்க எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிக்கணும். ரிஜிட்டா மைண்ட் வச்சுக்கூடாது. ரொம்ப ஹாப்பியா, எப்படி ஒரு சாங்ஸ் கேட்கும்போது எப்படி பீஸ்ஃபுல்லா ஜம்முன்னு கேட்பீங்க, அது மாதிரி எக்கனாமிக்ஸ் கிளாஸையும் அப்படிதான் ஜம்முன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப ப்ராட் மைண்டா இருக்கணும். நேரோ மைண்ட் வச்சு ப்ராட் மைண்டை வச்சு அப்படி பிகாஸ் இது சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட். ஓகேங்களா? இது அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். மனப்பாடம் பண்றதுல நோ யூஸ். எக்கனாமிக்ஸ் கான்செப்ட் மனப்பாடம் பண்ணா இப்படி நிக்காது. அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ.